வணக்கம். இன்றைக்கி இந்த குரோஷா நூலை வச்சு ஒரு ஹேண்ட்பேக் பண்ணலாம். அதுக்கு நான் இந்த 3 கலர் நூல் எடுத்திருக்கேன். குரோஷா ஊசி வந்து 3ஆம் நம்பர் ஊசி. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த வந்து 2 நூலாக போடணும். பாருங்கள், 2 நூலாக போட்டுக்கலாம். இப்போ இதை இப்படி சுற்றிக்கிறணும். பாருங்கள், மொத்தம் 3 வரணும். 2 இழுத்துட்டு இதே போல் இதே போல் 8 வரணும். 1 2 3 4 5 6 7. பாருங்கள், 8 வந்துடுச்சு. இதோட முடிச்சிடலாம். அடுத்து ஒரு ரவுண்டு இது மேலேயே இந்த பாருங்கள், இங்கே சங்கிலி தையல் இருக்குல்ல, இது மேலேயே போட்டுடலாம். இதுவரை இந்த கலரில் போட்டுடலாம். அடுத்ததை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே நூல் இருக்குல்ல, அதை கொஞ்சம் இழுத்து விட்டால் டைட் ஆகிடும். அடுத்து வெள்ளை நூல். ஒரு நாட் போட்டுக்கலாம். மூணு இது போட்டுக்கலாம். இப்போ ஒரு சுற்று, இன்னொரு சுற்று. இப்போ பாருங்கள், 1 2 3 4 வந்துருக்குல்ல. இப்போ இதில் எப்படி செஞ்சுக்கலாம். அடுத்து 1 2
பாருங்கள் 4 இருக்கு. 1 2 3 4. இந்த 4லேயும் இந்த ஒயர் எடுத்துடலாம். அடுத்து ஒரு சங்கிலி தையல். இப்போ பாருங்கள் 1 2. இப்போ பக்கத்தில் இருக்குல்ல, இங்கே விட்டுறலாம். பாருங்கள் 1 2 3 4 போட்டாச்சு. இப்போ இந்த 4 நூல்லையும் இது எடுத்துடலாம். அடுத்து 1 இப்போ இந்த 4லையும் இந்த நூலை இழுத்துடலாம். இழுத்தாச்சு. இப்போ 3 போட்டிருக்கோம்ல, இதே போல் சுற்றி 8 போடணும். 8 போட்டு பார்க்கலாம். பாருங்கள் 8 செஞ்சாச்சு. 1 2 3 4 5 6 7 8. இதை வந்து இது கூட ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள். அடுத்து இந்த நூல் ஒரு நாட்டு போட்டுக்கலாம். பாருங்கள் 1 2 3 போட்டாச்சு. ஒரு சுற்று மொத்தம் 3 வரணும். 1 2 3 வந்துடுச்சு. ஒரு சுற்று இதில் விட்டணும். பாருங்கள் 1 2 3. இங்கே கொஞ்சம் கேப்பு, ஒரு சங்கிலி தையல் போட்டுருன்னு கேப் போட்டு 1 2 3 போட்டுருன்னு. அடுத்து ஒரு சங்கிலி தையல் போட்டு பக்கத்தில் இருக்குல்ல, அதில் விட்டுறணும். இங்கே வந்து 2 அழுத்தம், இங்கே வந்து ஒரே இதை அழுத்திடணும். ஒரு சுற்று
இப்போ இந்த 3லையும் இழுக்கணும் பாருங்கள். 1 2 3 3ல இழுத்துடலாம். ஒரு சுற்று 3ல இழுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே 2 தடவை போட்டோமா, இங்கே ஒரே தடவை தான் போடணும். அடுத்து இப்போ இங்கே ஒரே தடவை போட்டோம்ல, இங்கே வந்து 2 தடவை போடணும். இந்த கேப்பில் 2 தடவை போட்டோம். ஒரு சுற்று. இப்போ 3 வருதா, 3ல் ஃபஸ்ட்டு இந்த 2ல் இழுக்கணும் பாருங்கள். அடுத்து இந்த 2 வந்து இப்போ இன்னொரு தையல் போட்டு பல்லவெடி 3 அதே இதில் பாருங்கள். இங்கே கேப் வருதில்ல, ஃபஸ்ட்டு 1 2 3 இங்கே 3. ஃபஸ்ட்டு இங்கே 3 3 போட்டோம், 6 போட்டோம். இங்கே வந்து 3 போட்டோம், இங்கே 6 போட்டிருக்கோம். அடுத்து 3 போடணும். பாருங்கள். அடுத்து இந்த ஓட்டை இருக்குல்ல, இங்கே வந்து இங்கே போட்டோம்ல 6 இதே போல் இங்கே போடணும். அடுத்து இதே போல் இங்கே போடணும். ஃபஸ்ட்டு 4 இதே போல் 4 வரணும், இதே போல் 4 வரணும். போட்டு பார்க்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. இங்கே ஒரு கேப் வருது, இங்கே ஒரு கேப்பு, இங்கே ஒரு கேப்பு. ஃபஸ்ட்டு 1 2 3 4 போட்டாச்சு. அதே போல் இந்த சின்னது 1 2 3 4 போட்டாச்சு. இப்போ அடுத்து 3 தையல் போட்டுக்கிடலாம். பாருங்கள், போட்டாச்சு. இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் போட்டுடலாம். பாருங்கள். மூணு போட்டாச்சு. அடுத்து ஒரு சங்கிலி தையல் போட்டு பழையபடி 3 போடணும். பாருங்கள், பழையபடி இப்படி ஒரு சுற்று அதே ஓட்டையிலேயே விடணும். விட்டுட்டு 2 தடவை இழுக்கணும் இந்த நூலை. ஒரு சுற்று ஒரு சுற்று அதே ஓட்டையில் விட்டு இப்படி இழுத்துடணும். பாருங்கள், இங்கே கேப் வருதில்ல, இதே போல் 4 மூலையிலையும் போடணும். அடுத்து இந்த ஓட்டை இருக்கிற இதில் விட்டுறலாம். இது வந்து ஒரே தடவை, இந்த 3லையும் ஒரே தடவை இழுக்கணும். ஒரு சுற்று பாருங்கள். அடுத்து இந்த ஓட்டையில் பாருங்கள். இங்கே வந்து 2 தடவை இழுத்தோம், இங்கேயும் ஒரே தடவை தான் இழுக்கணும். அடுத்து ஒரு சங்கிலி தையல் போட்டு இந்த கேப்பில் விட்டுடலாம். இந்த கேப்பில் இது வந்து 2 தடவை இழுக்கணும்.
பாருங்கள் 1 2 3 போட்டாச்சு. அடுத்து ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு பழையபடி அதே இதில் 3 பாருங்கள். இங்கே கேப் இருக்குல்ல, இங்கே இந்த இடத்துல கேப் இருந்துச்சு, இந்த இடத்துல கேப் இருக்குது. இடையில கேப் விடக்கூடாது. அடுத்து கேப் விடக்கூடாது. பாருங்கள், இந்த ஓட்டையில் விட்டுறலாம். இப்போ வந்து 3 1 2 3 அடுத்து இந்த ஓட்டையில் விட்டுறலாம். மூணு போட்டாச்சு. அடுத்து இந்த ஓட்டையில் விட்டுறலாம். இங்கே வந்து 6 போடணும், இடையில கேப்பு விட்டு போடணும். பாருங்கள், இது ஒரு சுற்று இதில் விட்டுறணும். விட்டால் 3 வருதில்ல, 3 வரும். ஃபஸ்ட்டு இந்த 2லையும் இழுத்துடலாம். அடுத்து இந்த 2 1 2 3 வந்தாச்சு. ஒரு சங்கிலி தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், கேப் இருக்குது, 3 போட்டாச்சு. அதே இப்போ இதே போல் இதுவரை போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. அடுத்து இங்கே இந்த கேப்பில் போடணும். இப்போ இங்கே 3 போட்டாச்சு. அடுத்து இந்த இடத்துல போட்டுடலாம்.
பாருங்கள் இங்கே கேப் வருது 1 2 3 இந்த பக்கம் 3 போட்டாச்சு. அடுத்து இந்த 2 லைன் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த 3லையும் இழுக்கணும். இப்போ போட்டாச்சு. அடுத்து இந்த கேப்பில் போட்டுடலாம். பாருங்கள் இங்கே 3 போட்டாச்சு. இப்போ இது கூட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அங்கே ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள் இதே போல் மொத்தம் 13 இது போடணும். போட்டு பார்க்கலாம். பாருங்கள் 13 இது போட்டாச்சு. இப்போ அடுத்து வீடியோவில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.